Hi cuties, welcome back to my channel. So இன்னைக்கு வந்துட்டு இந்த ஒரு கிரே கலர் சுடிதார்ல தான் நம்ம எம்ப்ராய்டிங் பண்ண போறோம். ஸோ ஏற்கனவே வந்துட்டு நான் இங்கே பேட்டர்ன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு பேட்டர்ன் தான். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் நெக்கோட சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து நெக்கோட சென்டரில் இருந்து ஒரு 9 இன்ச்சு டிஸ்டன்ஸு விட்டு இப்போ நீங்கள் ஒரு எல்லோ கலரில் பார்க்குறேன்ல அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி நான் சோக் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். சும்மா நம்ம பேட்டர்ன் எல்லாம் கரெக்டாக ஆர்டரில் ட்ரா பண்ணி எடுக்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அதில் அந்த சோக்கோட மேலே நம்ம எந்த ஒரு எம்ப்ராய்டரிங் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் பேட்டர்னை பற்றி சொல்கிறேன். ஸோ இங்கே நிறைய உங்களுக்கு குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் பார்க்க முடியும். ஸோ ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு ஏதாவது போட்டிலோட மூடி இல்லை எது கிடைச்சாலும் நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்துறீங்களா, இங்கே வந்துட்டு ஒரு 3 சர்க்கிள் நான் இந்த மாதிரி ட்ரையாங்கிளோட 4 எட்ஜில் வந்துட்டு சர்க்கிள் வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸு விட்டு ஸ்கொயரோட ஒரு 4 எண்டில் வந்துட்டு சர்க்கிள் வச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 2 சர்க்கிள், திரும்பி நான் 3 சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 5 சர்க்கிள் இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ கீழே வந்துட்டு நான் அந்த சேம் பேட்டர்ன் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த ஒரு 5 சர்க்கிள் வச்சு கீழே ஃபுல்லாக அந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிற சேம் தான் நான் நெக்ஸ்ட் சைட்லேயும் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் இப்படி பேசும்போது உங்களுக்கு ஐயோ இவ்வளோ எல்லாம் இருக்கான்னு தோணும். பட் அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஸோ எம்ப்ராய்டிங் தெரியாத ஒரு ஆள், இல்லை ட்ராயிங் பண்ண எனக்கு சுத்தமாக தெரியாது, அப்படி ஒரு ஆளுக்கு கூட இது ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு பேட்டர்ன் தான் இது. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன பண்ணலான்னா ஃப்ரேம் செட் பண்ணலாம். அதுக்காக வந்துட்டு சைடில் இருக்கிற ஸ்க்ரூ வந்துட்டு நான் லூஸ் பண்ணிவிட்டு அந்த 2 ஃப்ரேமையும் வந்துட்டு செப்பரேட் பண்ணுறேன். அதுக்கு உள்ளே இருந்த அந்த சின்ன ஃப்ரேம் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு நமக்கு எங்கே ஃபஸ்ட்டு நம்ம எம்ப்ராய்டிங் பண்ண போகிறேனோ அதோட கீழே வந்துட்டு கரெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணி எடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி அந்த பெரிய ஃப்ரேம் ப்ளேஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரூ யூஸ் பண்ணி டைட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ளோத் வந்து டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். க்ளோத்தை டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி நம்ம ஸ்க்ரூ யூஸ் பண்ணி டைட் பண்ணணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னா ஆரஞ்சு கலரில் இருக்கிற எம்ப்ராய்டிங் த்ரெட் தான். ஸோ இங்கே நான் யூஸ் பண்ணுற பிராண்டு வந்துட்டு ரெங்கோலி பிராண்டு தான். ஸோ நமக்கு வந்துட்டு எம்ப்ராய்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அந்த சர்க்கிள் ட்ரா பண்ண அந்த பென்னோட மார்க் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அங்கேருந்து நமக்கு நீடில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீடில் எடுத்ததுக்கப்புறம் நம்ம நீடில் வந்துட்டு இந்த த்ரெட்டால் வந்துட்டு 2 இல்லை 3 வாட்டியும் வந்துட்டு இந்த மாதிரி சுற்றிட்டு நம்ம எங்கேருந்து நீடில் எடுத்தேனோ அதோட கிட்டே வந்துட்டு நமக்கு நீடில் வந்துட்டு மெதுவாக இன்சர்ட் பண்ணலாம்.
இந்த மாதிரி நமக்கு எல்லா சர்க்கிளும் வந்துட்டு ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது வந்துட்டு ரொம்ப சின்ன சைஸில் அவைலபிளாக இருக்கிற இந்த மாதிரி குட்டி குட்டி பீட்ஸ் தான். ஸோ இந்த பீட்ஸ் தான் நம்ம நெக்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்துட்டு நான் பீட்ஸு ஸ்டிச் பண்ணுறதுக்காக வந்துட்டு சுடிதாரோட சேம் கலரில் இருக்கிற த்ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சர்க்கிளோட பார்டரில் இருந்து நமக்கு நீடில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 3 இல்லை 4 வந்துட்டு பீட்ஸ் எடுத்துகிட்டு நமக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா சர்க்கிளையும் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீடில் எடுத்துக்கோங்க. இந்த நீடலில் வந்துட்டு நாம் இப்போது ஒரு 2 கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 2 கட் பீட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பி நீடில் வந்துட்டு அந்த 2 கட் பீட்ஸோட சென்டர் இருக்கும் இல்லையா, அங்கேருந்து திரும்பி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் திரும்பி 2 கட் பீட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைடில் நம்ம அந்த மாதிரி பண்ணி எடுக்கணும். ஸோ உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே நல்லாவே புரியும். இதில் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஏதாவது ட்ராப் பண்ணும் அப்படியெல்லாம் இல்லை. அதுவும் உங்களுக்கு இல்லை எங்களுக்கு பண்ண முடியாதுன்னா ஜஸ்ட்டு பென் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு வர மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி நமக்கு ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணதுக்கப்புறம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இப்போவே ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இப்படி கூட யூஸ் பண்ணலான்னு இருக்குது, இப்படி கூட யூஸ் பண்ணலாம், தப்பில்லை. ஸோ பட் நம்மளோட டிசைன் வந்துட்டு இன்னும் முடியலை. இனி வந்துட்டு நம்ம என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி நமக்கு குட்டி குட்டி டாட்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி கம் யூஸ் பண்ணி டாட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த சர்க்கிளோட சரௌண்டிங் ஃபுல் வந்துட்டு நம்ம குட்டி குட்டி பீட்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஒரு டிசைன் பண்ணோம் இல்லையா, அதே சேம் பீட்ஸ் யூஸ் பண்ணி இப்போ இந்த நம்ம கம் யூஸ் பண்ணி டாட் கொடுத்த எல்லா இடத்துலையும் வந்துட்டு நான் அந்த பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட ஒர்க் வந்துட்டு முடிஞ்சிச்சு. இதோட அவுட்லுக் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.